வணக்கம். இன்று ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் கடைசி ஜமீன்தார பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ராமநாதபுரத்தோட கடைசி ஜமீன்தார் சண்முக ராஜேந்திர சேதுபதி. அதாவது ராஜராஜேந்திர சேதுபதியோட மகன் தான் இந்த சண்முக ராஜேந்திர சேதுபதின்றவரு. இவர் பார்த்தீங்கன்னா 1909ல பிறக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1944ல இருந்து 48 வரை ஜமீன்தாரா வந்து பணியாற்றுறாரு. பின் 1948ல ஜமீன்தார் ஆட்சி எல்லாத்தையும் வந்து தடை செய்றாங்க. அதுக்கப்புறம் இவரு தேசிய காங்கிரஸ் கட்சியிலயும், நீதி கட்சியிலயும் வந்து இணையிறாரு. பின் இவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. பின் இவர் வீட்டு வாடகை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இவர் குதிரை ஏற்றத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆர்வம் மிக்கவரு. இதனாலேயே குதிரைக்காரருக்குலாம் வந்து ஒரு சங்கம் இருக்கும். அதுக்கு வந்து தலைவராவும் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் கோவில் அறக்காவல் தலைவராகவும் இவர் பணியாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம மதுரை தமிழ்ச் சங்கத்திலயும் தலைவரா பணியாற்றுறாரு. ராமநாதபுரத்துல இப்ப இருக்கிற முக்காவாசி அணைகளா இருக்கட்டும், பாலங்களா இருக்கட்டும், இவரோட ஆட்சியில கட்டப்பட்டது தான். அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மக்களுக்காக குடிநீரையும் கொண்டு வந்தவரு இவர்தான். அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா, படித்த கல்லூரி இருக்கட்டும், படித்த பள்ளிக்கூடமா இருக்கட்டும், அதுக்கும் நிதிய வழங்கி அந்த பள்ளிக்கூடத்தையும் புதுப்பிச்சிருக்காரு. கல்லூரியும் புதுப்பிச்சிருக்காரு. அறிவியல் கூடங்கள் நெறைய கட்டி குடுத்திருக்காரு. மக்களுக்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் தான் சண்முக ராஜேந்திர சேதுபதி. அவரோட இறந்த தினம் தான் இந்த மார்ச் 4ஆம் நாள். அவர்களை இந்த நாள்ல நம்ம கண்டிப்பான முறையில போற்றி வணங்க வேண்டும் என்பதையும், அவர்களின் புகழையும், இந்த தமிழகத்துக்காக செய்த தொண்டுகளையும் நாம் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.